நாட் தட் மச் பர்ஃபெக்ட். இப்போ அவனுக்கு வந்து பேசிக்கலி பொம்பளைங்க மேலே அவ்வளோ பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. அவன் வளர்ந்த விதம் அப்படி. நான் என்ன யோசிச்சேன்னா, இவனுக்கு வந்து இப்போ ஒரு ரெட் கார்டு கொடுத்து நம்ம வெளியில் அனுப்பணும்னா, விசித்ரா எவ்வளவு எல்லாத்தையும் முட்டாளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மாயா விசித்ரா 2 பேரும் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு. மாயா பூர்ணிமாட்ட யார் டைட்டில் அடிப்பான்னு கேட்கும்போது எல்லாருமே அர்ச்சனாவை சொல்கிறாங்க. அர்ச்சனாட்ட வந்து யார் டைட்டில் அடிப்பா அப்படின்னு விசித்ரா கேட்கும்போது மாயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மாயா ஒரு வேளை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்டு கடைசியில் வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதீப்பை பற்றி பயங்கரமாக ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பிரதீப் வந்து மென்டலி வீக்காக அவன் பொம்பளைங்களை பற்றி அவனுக்கு வந்து ஒரு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தினேஷையும் அப்படி தான் சொல்கிறாங்க. பெண்கள் மேலே அவனுக்கு ஒரு சரியான ஒரு மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எல்லாத்தையும் பற்றியுமே கேவலமாக பேசுகிறது தான். பெண்கள் மேலே அவங்களுக்கு மரியாதை இல்லை, பெண்களை பற்றி அவங்க தவறாக நினச்சிட்டு இருக்காங்க, வெளி உலகத்தில் பெண்கள் அவங்க கூட எப்படி பழகுறாங்கன்னு தெரியல, ஒருவேளை ஏதாவது ஒரு பெண் மேலே அவன் பழகிட்டான் அப்படின்னா அவன் மேலே கோவத்தை காட்டுவாங்க, அந்த பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி மாயாட்ட விசித்ரா பேசுகிறாங்க. இதுதான் விசித்ராவோட உண்மையான முகம். இந்த முகம் தான் மக்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் தன்னை வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு இப்போ விசித்ரா வந்து இந்த கும்பல்கிட்ட இருந்து வெளியேறணும் அப்படின்னு முடிவு பண்ணி பணப்பெட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் டைட்டில் அடிக்க வைக்க மாட்டாங்க. பிரதீப்பை வச்சு தான் ஓட்டினாங்க, பிரதீப்னால தான் இவ்வளோ தூரம் வந்தாங்க 90 நாளைக்கு மேலே. ஆனால் இப்போ பிரதீப்பே வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பிரதீப் ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் விசித்ரா வெளியே போய் என்ன அவங்க சொன்ன மாதிரி பிரதீப் வந்து வெளியே பெண்களை பற்றி நம்மளை பற்றி என்ன பேசியிருக்கான்னு தெரியாது, வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதீப் யாரை பற்றியுமே எதை பற்றியுமே பேசலை அப்படிங்கிறது வெளியே வந்தோன்னே விசித்ராவுக்கு தெரியும். பிரதீப்போட உண்மையான முகம், அவன் எவ்வளோ ஜெனுனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது விசித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக விசித்ரா பிரதீப்கிட்ட வெளியே வந்தோன்னே மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஒரு நல்ல மனசு உள்ளவங்க கண்டிப்பாக பிரதீப்கிட்ட வந்து வெளியே வந்தோன்னா மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் விசித்ரா போன்ற ஆட்கள் கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி.